ஹாய் ஃபில்மியட் வீவர்ஸ், குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? லாஸ்ட் ஃபியூ டேஸா இன்டர்நெட்டை கலக்கிட்டு இருக்கிறது நம்ம தலையோட குட் பேட் அக்லி செலிப்ரேஷன்ஸ் மட்டும்தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல அஜித் சரோட வந்த படங்கள் வெற்றி பெற்றாலும் ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷன் மூட் அங்கங்க தான் கிடைச்சது. ஆனா நாம மிஸ் பண்ற எல்லா மூமெண்ட்ஸையும் ஒரே படத்துல கொண்டு வந்து கொடுத்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வாழ்த்துக்கள். படத்துல கதைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு லைன் தான். அதை அவங்க ட்ரெய்லர்லயே சொல்லியிருப்பாங்க. ரெட் டிராகன் ஏகேன்னு சொல்லப்படுற பழைய இன்டர்நேஷனல் கேங்ஸ்டரான அஜித் சார் ஃபேமிலிக்காக அடிதடி எல்லாம் வேணான்னு ஜெயில தண்டனை வாங்கிட்டு ஒதுங்கி வாழ அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது அவரோட மகனை ஸ்பெயின்ல வச்சு ஒரு கேங் கடத்துறாங்க. அவங்க மகனை ரிலீஸ் பண்ணாலும் மகனை ஸ்பெயின் நாட்டு போலீஸ் ஜெயில போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த கேங் யாரு? அந்த கேங்கோட பேக்ரவுண்ட் என்ன? யார பழி வாங்க இப்படி பண்ணாங்க? போலீஸ்ல இருந்து மகனை எப்படி ரிலீஸ் பண்றது? அப்புறம் இந்த ரெட் டிராகன் யாருன்றதுதான் மீதி கதையே. லாஜிக் எல்லாம் தேட முடியலனாலும் சீன் பை சீன்ஸ் ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அஜித் சரோட என்ட்ரி, அவரோட ட்ரெஸ்ஸிங், கெட்டப், டான்ஸ், ஃபன்னு எல்லாமே சிறப்பா இருக்கு. ரொம்ப முக்கியமா அவர் பேசுற டயலாக்ஸ் எல்லாமே செலிப்ரேஷன் தான். அதுலயும் ஐ ஆம் வெயிட்டிங்னு பிரேக் விடுறது சிறப்பு. அஜித் சருக்கு மனைவியா வர த்ரிஷாவை நடிப்புலையும் சரி லுக்லையும் சரி அழகா காட்டியிருக்காங்க. கேமியோ ரோல் பண்ண சிம்ரன் வாலி படத்தை கண் முன்ன கொண்டு வராங்க. அர்ஜுன் தாஸுக்கு இது கரியர்லயே ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். வில்லனுக்கு கொடுத்திருக்கிற ட்விஸ்டும் சிறப்பு. இந்த படத்துல பிரசன்னாவா சூப்பரா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. சுனில், கிங்ஸ்லி, யோகி பாபுன்னு அவங்களோட கதாபாத்திரம் எல்லாம் அழகாவே பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரையும் தவிர இந்த படத்துல காஸ்டியூம் டிசைனர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. வாலி, தீனா, அமர்கலம், பில்லான்னு எல்லா ஆக்ஷன் மூவிஸோட ரெஃபரன்ஸையும் எடுத்து அங்கங்க தூவி மாஸ் எலிமெண்ட்ஸோட கொடுத்து கொண்டாட விட்டுருக்காங்க. ஒத்த ரூபா தாரன், இளமை இதோ இதோ, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, புலி புலின்னு எல்லா பாட்டும் ரசிக்க வைக்குது. ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு கொண்டு போகுது. படத்தோட சாங்ஸ் எல்லாம் மனசுல நிக்கலனாலும் ஜிவி பிரகாஷோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் எல்லாம் அசத்தலா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சாரை இந்த மாதிரி ஒரு ஷேட்ல திரையில பாக்குறது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஒரு முறை இல்ல பல முறை தியேட்டர்ல பார்க்கலாம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.